தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா, எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேலலாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தான் நாம பேச போறோம். தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்திருக்கு. என்னடா இது 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கலாம்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது 100க்கு 100 உண்மைங்க. குரு பகவான அதிபதியா கொண்ட நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு இருக்குது. நீங்க நினைச்சா எதையும் சாதிக்கலாம். இவ்வளவு நாள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாம, இல்லைன்னா நேரங்காலம் சரியா அமையாம நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கும். அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான நேரம் இப்ப வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம ஒரு விஷயத்த சரியா, அது என்ன நாள், அதனால உங்களுக்கு கிடைக்க போற பிரம்மாண்டமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பேச போறோம். தனுசு ராசியில பிறந்தவங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாத ஒரு வெள்ளந்தி மனுஷங்க. நீங்க இதனாலேயே உங்க வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருப்பீங்க. யாருக்காவது நல்லது செய்ய போய் கடைசியில அது உங்களுக்கே வினையா வந்து முடிஞ்சிருக்கும். நாம ஏன் இவங்களுக்கு உதவி செய்யறோம்னு நீங்களே பல முறை வருத்தப்பட்டிருக்கீங்க. ஆனா உங்க மனசு மறுபடியும் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சா சும்மா இருக்காது. அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டவங்க நீங்க. கடந்த சில வருஷங்களா உங்க வாழ்க்கையில நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடிகள், குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள், நம்புனவங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மனவேதனை, இது எல்லாமே உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்கும். பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ராத்திரியில தலையணையில முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா குருவோட பார்வை இப்போ உங்க மேல முழுமையா விழ ஆரம்பிச்சிருக்குது. ஒரு மனுஷனுக்கு குரு பார்த்துட்டானாரே நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு போவான். உங்களுக்குள்ள ஒரு அபாரமான திறமை இருக்குது. ஆனா அதை வெளியே கொண்டு வர முடியாம ஏதோ ஒரு தடை உங்களை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் இப்ப சுக்குநூறா உடைய போகுது. உங்களை பார்த்து இவனால என்ன பண்ண முடியும், இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்டான் அப்படின்னு ஏளனமா பேசினவங்க கண்ணு முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளரா நிக்க போறீங்க. அதுக்காக தான் இந்த 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்ல பாருங்க. இந்த இத முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் நடக்கும். சொத்து சேர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா நாம தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பணம் காசு அப்படிங்கிறத விட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க. ஆனாலும் இந்த உலகத்துல வாழணும்னா பணம் ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. நீங்க உங்களுக்காக ஆசைப்படனாலும் உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறீங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குது. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமா இருக்குது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொற்காலம் ஆரம்பமாக போகுது. அதனால இனிமே நீங்க எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. தைரியமா உங்க முடிவுகளை நீங்க எடுக்கலாம். உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றுங்க. அது உங்களை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும். இந்த விஷயத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர போடுங்க. என்னால முடியுமா, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க நீங்க பிறவியிலேயே ஒரு ராஜ யோகத்தோட பிறந்தவங்க. நடுவுல வந்து சின்ன சின்ன சர்க்கிள்களை பார்த்து நீங்க துவண்டு போகக்கூடாது. ஒரு வில்லுல இருந்து அம்பு எவ்வளவு பின்னாடி இழுக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது வேகமா முன்னாடி பாஞ்சு போகும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாம் உங்களை பின்னாடி இழுத்த மாதிரி தெரிஞ்சாலும் அது எல்லாமே உங்களை மிகப்பெரிய இலக்கு நோக்கி செலுத்துவதற்காக இயற்கையை செஞ்ச ஒரு ஏற்பாடு தான். இப்ப நீங்க அங்க அந்த அம்பா சிறப்பா வந்து உங்க இலக்கை அடைய போறீங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குது. மனசு சந்தோஷமா வச்சுக்கோங்க. இனிமே நடக்கிற
நினைக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை உண்டு. பகலா கண்ணு முழிச்சு உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலன் உங்களுக்கு முழுமையா கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க சம்பாதிச்ச பணத்துல பாதிக்கு மேல அடுத்தவங்களுக்காகவே செலவாகி இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க செஞ்ச தியாகங்கள் ஏறலாம். ஆனா அதே மனிதர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எட்டி நின்னு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இந்த வழியை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்கான உண்மையான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்க காத்திருக்குது. உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு ஆசை இருக்கும். அது சொந்தமா ஒரு வீடு கட்டணுமா இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல தொழில் தொடங்கி ஜெயிக்கணும்னு இருக்கலாம். அல்லது உங்க வாரிசுகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு கொடுக்கணும்னு இருக்கலாம். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நீங்க போகாத இடம் இல்ல. ஆனா ஒவ்வொரு தடையும் ஏதோ ஒரு தடையால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இதனால நீங்க ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. நம்ம ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா உறுதியா சொல்றேன், உங்களுடைய அந்த ஆசை அப்படியே நிறைவேற போகுது. அதற்கான கதவுகள் இப்ப திறக்கப்பட்டிருக்குது. குரு பகவானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்துல நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கிறதுனா சும்மா கிடையாது. அதுக்கு ஒரு அசுர பலம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை தான் நீங்க செய்ய போறீங்க. இயற்கையோடு ஒன்று வாழும் போதுதான் நமக்கு முழுமையான ஆற்றல் கிடைக்கும். அந்த வகையில நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நாள்ல நீங்க உங்க பாதங்களை நேரடியா பூமியில படும்படி நடக்கணும். அதாவது செருப்பு போடாம சில விஷயங்களை நீங்க செய்யணும். பூமியில இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றல் உங்க பாதங்கள் வழியா உங்க உடம்புக்குள்ள போய் உங்களுடைய அதிர்வலையை முழுமையா மாத்தி அமைக்க போகுது. இது ஏதோ சாதாரணமா சொல்ற விஷயம் இல்லைங்க. ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக சூட்சமம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டை தேடி லட்சுமி கடாட்சம் தானா வரும். நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த காலத்துல பெரியவங்க அதிகமா செருப்பு போடாம தான் நடப்பாங்க. அதுக்கு காரணம் பூமியில இருக்கிற காந்த சக்தி நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களை தூண்டி விட்டு நம்ம மூளையை சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம். உங்களுடைய அந்த ஈடுபாட்டை சரியான திசையில திருப்பும் போது பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நல்ல சக்திகளும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது. முழுமையான அமைதியோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யணும். அப்படி செய்யும் போது நீங்களே எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. பண வரவு அப்படிங்கிறது நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொட்ட போகுது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீண் போக போறது கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருந்துட்டே இருக்கும். நம்ம எவ்வளவோ உழைக்கிறோம், ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்ன நேரங்கள் ஏராளம். உங்ககிட்ட பணம் இருந்தப்போ உங்களை சுத்தி சுத்தி வந்தவங்க கொஞ்சம் கஷ்டம்னு வந்த உடனே காணாம போயிருப்பாங்க. இந்த வழியை ரொம்ப ஆழமா உணர்ந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க வாழ்க்கையில இடமே கொடுக்காதீங்க. உங்களுக்கான நேரம் இப்போ கனிய பழகிடுச்சு. நான் சொல்ல போற அந்த நாள்ல நீங்க செருப்பு போடாம உங்க கால்கள் தரையில படுற மாதிரி நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு புதுவிதமான சக்தி பாய்வதை நீங்களே உணர்வீங்க. அந்த சக்தி உங்க மூளை ரொம்ப தெளிவாக்க போகுது. எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதா அமைய போகுது. பணம் காசுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பணம் இல்லாதப்ப நம்ம படுற அவமானம் இருக்கே, அது உசிரியே எடுக்கிற மாதிரி இருக்கும். தனுசு ராசிக்காரங்க நீங்க சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யாருகிட்டையும் போய் கைகட்டி நிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா சூழ்நிலை உங்களை சில நேரங்கள்ல அப்படி மாத்தி வச்சிருக்கும். இனிமே நீங்க யார்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியமே வராது. உங்க வாசலை தேடி வாய்ப்புகள் வரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனசை ரொம்ப தூய்மையா வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் அவங்கள நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா மன்னிப்புங்கிறது எண்ணம் நம்மளோட அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்திடும். நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கான நியாயத்தை பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்கும். அந்த 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் யோகம் உங்களை தேடி வரும்போது உங்களை அவமானப்படுத்தினவங்க அவங்க எல்லாம் ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நிற்பாங்க. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இனி மெல்ல மெல்ல சரியாகிடும். வீட்டுல எப்பவுமே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவிட்டே இருந்திருக்கும். ஒரு காரியத்தை தொட்டா அதுல 1000 தடங்கல்கள் வந்திருக்கும். இனிமே அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போற குருவோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை ரொம்ப ரகசியமா செய்யணும். யார்கிட்டையும் நான் இதை செய்ய போறேன் அதனால எனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
சொல்லக்கூடாது. நம்மளோட வெற்றிய நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அடையக்கூடிய அந்த வெற்றி தான் மத்தவங்களுக்கு சத்தமா சொல்லணும். அதனால ரொம்ப அமைதியான முறையில முழு நம்பிக்கையோட இந்த விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ ராசிக்காரங்க இருந்தாலும், நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மனசு யாருக்கும் வராதுங்க. உங்ககிட்ட வந்து எவ்வளவு இருந்தாலும் உங்கள நம்பி வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம அள்ளி குடுப்பீங்க. ஆனா, அந்த நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு நன்மையும் நடக்கலையேங்கிற வருத்தம் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கும். சில நேரங்கள்ல நாம ஏன் இப்படி நல்லவங்களா இருக்கோம்? கொஞ்சம் சுயநலமா இருந்தா என்னன்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா, உங்க மனசாட்சி அதுக்கு சமைச்சிருக்காது. இனிமே அந்த மாதிரி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, உங்களுடைய அந்த நல்ல குணத்துக்கு நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு, பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசு குடுக்க போகுது. அந்த பரிசு தான் இந்த 7 தலைமுறைக்கும் அழியாத சொத்து. இது ஏதோ உலகத்துல வா சொல்ற வார்த்தை இல்லைங்க. ரொம்ப உறுதியான ஒரு உண்மை. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம நடக்கும்போது வெறும் தரையில மட்டும் நடக்கக்கூடாதுங்க. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. முக்கியமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு பழமையான கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மண் தரைய உங்க பாதம் படுற மாதிரி நடக்கணுங்க. அப்படி நடக்கும்போது உங்க மனசுல எந்த ஒரு குழப்பமும், கோவமும் இருக்கக்கூடாது. குறிப்பா உங்கள ஏமாத்துனவங்கள பத்தியோ, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள பத்தியோ அந்த நேரத்துல நீங்க நினைக்கவே கூடாது. உங்க முழு கவனமும் உங்க இஷ்ட தெய்வம் மேலயும், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆசையின் மேலயும் மட்டும்தான் இருக்கணும். அந்த மண்ல இருக்கிற சக்தி உங்க பாதங்கள் வழியா ஏறி உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நாடி நரம்புகளையும் தூண்டிவிட்டு ஒரு புது புத்துணர்ச்சியை கொடுக்கும். அப்போ உங்க உடம்புல ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய காந்த வளையத்தை உருவாக்க போகுது. நீங்க இவ்வளவு காலமா சேர்த்து வச்சிருந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் அந்த ஒரு நாள்ல உங்க உடம்பை விட்டு வெளியேற போகுது. இது நடக்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் தெரியும். மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அந்த ஒரு நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையை முழுமையா புரட்டி போட போகுது. பண கஷ்டம், குடும்பத்துல இருக்கிற நிம்மதியின்மை, தொழில்ல இருக்கிற முடக்கம், இது எல்லாமே அந்த நொடியில இருந்து மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பண வரவு கொட்ட போகுது. உங்களுக்காக மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகள் அப்ப 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. இதை நீங்க முழுமையா நம்பி மனசார ஏத்துக்கணும். உங்களை சுத்தி நடக்க போற மாற்றங்களை நீங்க ரொம்பவே ஆச்சரியமா பார்க்க போறீங்க. அந்த மண்ணில் நீங்க நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும்னு சொன்னேன் இல்லையா? அது சாதாரண அதிர்வு கிடையாதுங்க. ரொம்ப வருஷமா உங்க முன்னோர் செஞ்ச புண்ணியமும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களும் ஒன்னா சேர ஒரு அற்புதமான நேரம் அது. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர யாருகிட்டையும் போய் கையேந்தி நிக்க மாட்டாங்க. அந்த ஒரு தன்மானம் தான் உங்களை இவ்வளவு நாள் உசுரோட வச்சிருக்குது. ஆனா இனிமே நீங்க சும்மா உசுரோட இருந்தா மட்டும் பத்தாது. உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து ஒரு மாபெரும் ராஜாவா வாழணும். அதுக்கான நேரம் தான் இப்ப முழுமையா கைகூடி வந்திருக்குது. இத்தனை பேர் உங்ககிட்ட வந்து உன்னால என்ன சாதிக்க முடியும்னு கேட்டு உங்களை ரொம்பவே மனசளவுல காயப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம் தாங்க. நான் அந்த குறிப்பிட்ட விசேஷ நாள்ல காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல சீக்கிரமா எழுந்து குடிச்சு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போங்க. அங்க போயிட்டு உங்க மனசுல இவ்வளவு நாளா அடைச்சு வச்சிருக்கிற பாரத்தையும் அந்த சாமி பாதத்துல அப்படியே இறக்கி வச்சிடுங்க. ஒரு நாள் நான் பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் குடும்பமும் என் பரம்பரையும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு மனசார முழு ஈடுபாட்டோட வேண்டிக்கோங்க. செருப்பு போடாம அந்த கோயில் பிரகாரத்தை மெதுவா சுத்தி வரும்போது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க கஷ்டம், வறுமை, பிரதிஷ்டம் எல்லாமே அழிஞ்சு மண்ணோடு மண்ணா போகுங்க. நீங்க முழுசா அதை நம்பணும். உறுதியான நம்பிக்கையோடு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நாள் நீங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். பண கஷ்டங்கிற வார்த்தைக்கே உங்க குடும்பத்துல இனிமே எந்த காலத்திலயும் இடம் இருக்காது. எங்கிருந்து பணம் வருதுன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு 4 திசையில இருந்தும் பண வரவு சும்மா கொட்டுன்னு கொட்ட போகுது. உங்க மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட இனிமே உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை தொட போகுது. இதுவரைக்கும் நீங்க தொடங்கின காரியங்கள் எல்லாம் பாதியிலே நின்று போயிருக்கலாம். கை கெட்டினது வாய் கெட்டாம நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அந்த செருப்பு போடாம நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன விஷயம் உங்க ராசியில இருக்கிற அத்தனை தடைகளையும் சுக்குநூறா உடைக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இனிமே தொடங்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கா பெருகும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வச்சவங்க எல்லாம் இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். அதை பார்த்தாலே மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதையும் பயமும் தானா வரும். அந்த குரு பகவான் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல தூக்கி வைக்க போறாரு. இதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதை உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு நீண்ட நாள் ஆசை ஒண்ணு அப்படியே முடங்கி போய் இருக்குது இல்லையா? அதை நினைச்சு நினைச்சு நீங்க பல நாள் தூங்காம
தாங்காம அழுதுருப்பீங்க. உசுறு போறதுக்குள்ள இந்த ஒரு ஆசையாவது நிறைவேறுமா, இல்ல இந்த கஷ்டத்தோடயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு ரொம்ப வேதனையோட கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க. அது ஆசை சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணுங்கிற ஆசையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஆசையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குது. நீங்க செருப்பு போடாம கால் வச்சு நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள அந்த நீண்ட நாள் ஆசையை மட்டும்தான் ரொம்ப உறுதியா நினைச்சுக்கணும். வேற எந்த சிந்தனையும் அந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடாது. இவ்வளவு நாள் உங்களை தடுத்து நிறுத்தின எல்லா கெட்ட சக்திகளும் அந்த நிமிஷத்துல உங்களை விட்டு தூரமா விலகி ஓடிடும். இந்த உலகத்துல பணம் தான் எல்லாம்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு பல முறை புரிய வச்சிருப்பாங்க. காசு இல்லாதப்ப சொந்த பந்தம் கூட எப்படி முகம் சுளிச்சு பேசினாங்கிறத நீங்க ரொம்பவே ஆழமா பார்த்திருக்கீங்க. அதனாலேயே இனிமே யாருக்காகவும் நாம ஏமாறக்கூடாது, நம்ம குடும்பத்துக்காக மட்டுமே வாழணுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு தான். எனவே உங்க வாழ்க்கை உங்களை சுத்தி மட்டும்தான் இருக்க போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாருமே உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. எங்க போனாலும் தோல்வியை சந்திச்சு வளர்க்கப்பட்டவங்களுக்கு இனிமே நடக்க போறது எல்லாமே வெற்றியா மட்டும்தான் அமையும். உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும். அதை பார்க்கறப்பவே மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு தானா உருவாகும். பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால அந்த கோபத்துக்கு பின்னால எவ்வளவு பெரிய பாசம் இருக்குங்கிறது உங்களை ரொம்ப நெருக்கமா பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க கோவம் எப்பவுமே நியாயத்துக்காக தான் இருக்கும். தப்பு நடக்கிற இடத்துல உங்களால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இதனாலேயே நிறைய எதிரிகள் நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. இனிமே அந்த எதிரிகளால உங்களுக்கு எந்த ஒரு சிறு தொந்தரவும் தர முடியாது. ஆனா பிரபஞ்சம் உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிடுச்சு. அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க மேல விழும்போது உங்களை அழிக்க நினைக்கிறவங்க அவங்களாகவே அழிஞ்சு போவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாம ரொம்ப தைரியமா உங்க வேலைகளை செஞ்சுட்டே இருக்கலாம். 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கறதுங்கிறது சும்மா சொல்றதுக்கு இல்லைங்க. அது உண்மையாவே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதற்கான நிதியை தான் அந்த ஒரு நாள்ல நீங்க செருப்பு போடாம நடந்து விதைக்க போறீங்க. நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு நான் சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். இத்தனை வருஷமா நடக்காதது இப்ப மட்டும் எப்படி நடந்துடும்னு தோணும். ஆனா பிரபஞ்சத்தோட கணக்கு வேற மாதிரி இருக்குங்க. நீங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல செருப்பு போடாம தரையில நடக்கும்போது வெறும் மண்ணுல மட்டும் நடக்கல, அதிர்ஷ்டத்தோட வாசப்படியில எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க கால் பாதம் பூமியில படும் பொழுது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் தரித்திரமும் உங்களை விட்டு கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் வெற்றியை மட்டுமே சுவாசிக்கும். இவ்வளவு நாள் உங்களை பிடிச்சு ஆட்டின அத்தனை பீடைகளும் அந்த ஒரு வினாடியில ஒளிஞ்சு போக போகுது. நீங்க முழு மனசோட நம்பி செய்யணும். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இந்த 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் யோகம்ங்கிறது சும்மா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதுக்கு உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும். தனுசு ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே தெய்வாம்சம் பொருந்தியவங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த வைராக்கியம் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்த போகுது. உங்க வாரிசுகளுக்கு நீங்க விட்டுக்கிட்டு போக போறது வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். ஊருக்குள்ள உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இனிமே உங்களை பார்த்து வியந்து நிக்க போறாங்க. இது எப்படி இவனால முடிஞ்சதுன்னு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மழமொழி உங்க வாழ்க்கையில 100க்கு 100 உண்மையாக போகுது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ராஜ வாழ்க்கை இப்போ உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. பணம் வந்த உடனே மனுஷனோட குணமே மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்க நீங்க அப்படி கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவோ பணம் வந்தாலும் உங்க பழசம் எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அந்த குணம் தான் உங்களுக்கு மேன்மேலும் பணத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்ச அடுத்த சில நாட்களிலேயே உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு ஆரம்பிக்கும். இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனை, தொழில இருந்த முடக்கம், இது எல்லாமே ஒன்னொன்னா சரியாக ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் உயரப்போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த நல்ல மாற்றங்கள் நடக்கும்போது அதை பத்தி யாருக்கிட்டையும் பெருமையா பேசாதீங்க. ரொம்ப அமைதியா இருந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. உங்களோட வெற்றி மற்றவங்களுக்கு வெளிச்சமா தெரியணுமே தவிர அது நம்ம வாயால சத்தமா வரக்கூடாது. அதனால ரொம்ப பொறுமையா இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற பரிசை 2 கைகளையும் ஏந்தி வாங்கிக்கோங்க. குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கையில் எடுத்தா அதை முடிச்சுட்டு தான் மறுபார்வையில காப்பீங்க. நான் இவ்வளவு நாளா நீங்க கையில் எடுத்த எந்த ஒரு காரையும் முழுமையா முடிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்திருக்கும். பாதியிலே நின்னதுனால உங்களுக்கு மன உளைச்சல் தான் நிச்சயமா இருந்திருக்கும். இனிமே அந்த கவலை துளி கூட உங்களுக்கு வேணாம். அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாகும். இத்தனை நாளா அவங்களை அழுத்திட்டு இருந்த அத்தனை தோஷங்களும் உங்களை வழியா மண்ணுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே மாயாஜாலம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஈர்ப்பு சக்தி உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் தெரியுமா? எங்கெங்கயோ முடங்கி கிடக்கிற உங்களுக்கான பணத்தை எல்லாம்
காந்தம் போல இழுத்து உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இவன் அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஈஸியா உங்களை எடை போட்டவங்க முன்னாடி நீங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்க போறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிற பெரிய பலமே அவங்களுடைய தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையை கொஞ்ச நாளா சூழ்நிலை காரணமா நீங்க தொலைச்சிட்டு நின்னீங்க. இப்ப அந்த நம்பிக்கை பல மடங்கா திரும்ப உங்ககிட்ட வரப்போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நீண்ட நாள் ஆசை எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் இனி காலையில பார்த்த பனி போல உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். அதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். யார் மேலையும் கோவப்படாதீங்க. மனசு ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்தினவங்களை கூட பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுருங்க. ஒரு விசேஷ நாள்ல உங்க முழு கவனமும் உங்க குலதெய்வத்து மேல மட்டும்தான் இருக்கணும். உங்க பரம்பரைக்கு நீங்க சேர்த்து வைக்கிற அளவுக்கு சொத்து உங்க கைக்கு வரும்போது உங்க மனசுல அப்படி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதிக்காக தான் இவ்வளவு நாளா நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அது இப்போ உங்க பிரயோஜனமாக போகுது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எப்போ ஓடிட்டு இருக்கும். நாம ஏன் மத்தவங்கள மாதிரி தந்திரமா நடந்துக்க மாட்டோங்கன்னு நீங்க பல தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்க நீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவங்க. உங்களுக்கு யாருக்கிட்டையும் நடிச்சு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேர்மையான குணம் தான் உங்களை இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு வருது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு கண் திருஷ்டி இருந்துட்டே இருக்கும். நீங்க நல்லா உடுத்துட்டு வெளியே போனா போதும், உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கும். அந்த பொறாம பார்வை தான் உங்க முன்னேற்றத்தை பல நேரங்கள்ல தடுத்து நிறுத்திருக்குது. ஆனா இன்னுமே அந்த கண் திருஷ்டி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம தரையில நடக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை திருஷ்டியும் கெட்ட சக்தியும் மண்ணுக்குள்ள இழுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது மனுஷனா எந்த ஒரு தடங்களும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டசாலியா வலம் வர போறீங்க. இதை செய்யும்போது உங்க மனச முழுமையான ஈடுபாடு இருக்கணும். ஏதோ சொல்றாங்க நாமளும் செய்வோம்னு கடமைக்கு செய்யக்கூடாது. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இத்தனை வருஷமா நீங்க சுமந்துட்டு இருந்த கடன், குடும்ப கஷ்டம், அவமானம் எல்லாமே உங்களை விட்டு விலகுதுன்னு நீங்க நம்பணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா நம்பிட்டு அதுக்காக உயிரை கொடுத்து உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கு இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. உங்க வாரிசுகளுக்கு நீங்க என்ன சேர்த்து வைக்க போறோம்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமே அந்த கவலையை தூக்கி போடுங்க. நீங்க சேர்த்து வைக்க போற சொத்து 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க இனிமே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. பணத்தை பத்தி நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்த எண்ணம் இனி அடியோடு மாறப்போகுது. பணம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வறுமையில வாடி இருப்பீங்க. ஆனா அந்த வறுமை இனி உங்க வாசப்படி பக்கத்துல கூட வர முடியாது. குருவோட பார்வை உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க எங்க கை வச்சாலும் அங்க லாபம் கொட்டும். நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன விஷயத்துலதான் உங்க தலையெழுத்தே அடங்கி இருக்கும். செருப்பு போடாம அந்த புனிதமான மண்ணில் நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு பெரிய காந்த சக்தி உருவாகும். அந்த சக்தி பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் உங்களை நோக்கி இழுக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நல்ல மனிதர்களோட பழக்கம் கிடைக்கும். இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து உங்களை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாத்த போகுது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாரா இருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் வேதனையும் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. நாம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு மட்டும் ஏன் எப்பவுமே இந்த மாதிரி சோதனைகள் வந்துட்டே இருக்குன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு யாருமே கெடுதல் பண்ண வேண்டாம். நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு எதை பொய்யா மாத்துறதுன்னு தனுசுக்காரங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிற பெரிய கொடுமை. கூடவே இருந்து குழிப்பறிக்கிறவங்க உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. எல்லோரையும் உங்களை மாதிரியே நல்லவங்கன்னு நினைச்சு ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. ஆனா அந்த நல்ல மனசுக்கெல்லாம் இத்தனை நாளா அடி மேல் அடி விழுந்துட்டு இருந்துச்சு. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செய்ய போற அந்த ஒரு காரியம் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை துரோகிகளையும் உங்க கண்ணு முன்னாடியே அடையாளம் காட்டி உங்களை விட்டு விரட்டி அடிக்க போகுது. உங்களுடைய அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறதுக்குள்ள நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது போல, நம்ம தலையெழுத்தே இவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப சோர்வாகி உட்கார்ந்துருப்பீங்க. உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு மட்டும் அணையாம அப்படியே எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நீங்க ஒரு போராளி. அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் கைவிட மாட்டீங்க. அந்த உங்களுடைய விடாமுயற்சிக்கு தான் இப்ப பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசை கொடுக்க காத்துட்டு இருக்குது. அந்த கோயில் பரிகாரத்துல நீங்க சுறுசுறுப்பு போடாம செருப்பு போடாம உங்க வெறும் கால்களால அந்த மண்ணை மிதிச்சு நடக்கும்போது உங்க தொடர்புல ஒரு சிலிர்ப்புல ஏற்படுத்துறத நீங்களே நல்லா உணர்வீங்க. அந்த சிலிர்ப்பு தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய மாற்றத்துக்கான முதல் அறிகுறி. இத்தனை வருஷமா ஒரு கஷ்டமும் அந்த ஒரு நொடியில காத்துல கரைஞ்சு போறத நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், முளைச்ச காசு அடுத்தவங்க கையில முடங்கி கிடக்கும் போது உங்களுக்கு வர அந்த கோவம் இருக்கே, அதை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. நியாயமா நமக்கு வர வேண்டிய காசு நாம ஏன் இப்படி நாயா பேயா அலையணும்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. இனிமே நீங்க யார் பின்னாலையும் போய் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க பணத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்களாவே உங்க வீடு தேடி வந்து பணத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு
குரு பகவான் உங்களுக்கான நேரத்தை மாத்தி எழுத போறாரு. அந்த செருப்பு போடாம நீங்க செய்ய போற அந்த எளிய வழிபாடு பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நியாய தர்ம தேவதைகளையும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய வைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் எப்பேற்பட்ட இடத்துல இருந்ததோ அதுதான் தானா உங்க பாக்கெட்டுக்கு வந்து சேரும். சொத்து சேர்க்கறங்கிறது ஏதோ லாட்டரி அடிக்கிற மாதிரி ராத்திரி நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு கடுமையான உழைப்பும் அதிர்ஷ்டமும் ஒன்னா சேரும்போது ஒரு உழைப்பு உங்ககிட்ட நிறையாவே இருக்குது. ஆனா அந்த அதிர்ஷ்டம் தான் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இப்ப அந்த அதிர்ஷ்ட தேவதையே உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. நீங்க செய்ய போற இந்த ஒரு எளிய விஷயம் உங்க குடும்பத்துல இருக்கிற தரித்திரத்தை விரட்டி அடிச்சுட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா உட்கார வைக்க போகுது. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து ஒண்ணு கைக்கு வர போகுது. உங்களை ஏளனமா பார்த்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்க முன்னாடி கூணு குறுகி நிக்க போறாங்க. இது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. உங்க மனசை மட்டும் எப்பவுமே தளர விடாதீங்க. முழு நம்பிக்கையோட இதை நீங்க செய்யணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்துக்காக எந்த அளவும் இறங்கி போய் வேலை செய்வீங்க. உங்களோட முழு வாழ்க்கையும் உங்க சொந்த பந்தத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட எல்லாரும் சேர்ந்து உங்க மேலதான் தப்பு போடுவாங்க. நீங்க செஞ்சதுதான் தப்பு, உன்னாலதான் இந்த குடும்பமே கஷ்டப்படுதுன்னு ரொம்ப சுலபமா உங்க மேல பழி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு வர அழுகையும் கோபத்தையும் உங்களால வெளியே சொல்லவே முடியாது. நமக்குள்ளேயே அழுதுட்டு நிப்பீங்க, மனசுக்குள்ளேயும் அழுதுட்டு இருப்பீங்க. இந்த குடும்பத்துக்கு நம்ம உண்மையான நிலைமை புரியும், நம்ம படுற கஷ்டம் இவங்களுக்கு எப்ப தெரியும்னு ரொம்பவே இறங்கி போயிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி நீங்க யாருக்காகவும் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வராது. உங்க குடும்பமே உங்களை கொண்டாடுற அளவுக்கு ஒரு நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. நீங்க செருப்பு போடாம தரையில நடக்கும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க எண்ணங்கள் மட்டும் தாங்க. மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. நீங்க நடந்துட்டு இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகும். உங்க உடம்புக்குள்ள அந்த சக்தி போகும்போது இவ்வளவு நாளா அவங்களுக்கு இரும்பு, உடல் சோர்வு, மன உளைச்சல், எந்த வேலையும் செய்ய முடியாம ஒரு மாதிரி முடங்கி போய் கிடந்த நிலைமை எல்லாமே சுத்தமா சரியாகிடும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன நடக்க போகுங்கிற பயம்தான் இத்தனை நாளா உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இனிமே காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷத்தோட ஒரு புது தெம்போட நீங்க எந்திரிக்க போறீங்க. உங்க உடம்புல ஒரு சுறுசுறுப்பு தானா வந்து ஒட்டிக்கிடும். 7 தலைமுறைக்கும் செத்து சேர்க்கறதுனா சும்மா பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு சொந்தமான நிலம், வீடு வாங்கணும், எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இவ்வளவு நாளா நீங்க காத்துட்டு இருந்த சின்ன தொழில் கூட இனிமே ரொம்ப பெரிய அளவுல லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த போட்டியாளர்கள் எல்லாமே உங்களை பார்த்து பயந்து ஒழுங்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிநாதன் குரு பகவான் தான். அவர் இப்போ உங்களுக்கு முழுமையான ஒரு யோகத்தை வாரி வழங்க தயாரா இருக்கிறாரு. அந்த யோகத்தை முழுசா வாங்கி தரதுக்கு தான் நீங்க அந்த ஒரு நாள்ல செருப்பு போடாம உங்க பாதங்களை பூமியில பதிய வச்சு நடக்க போறீங்க. அந்த ரகசியத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. நம்ம ரொம்ப நம்பினவங்க தான் இவங்க கிட்ட சொன்னா என்ன தப்புன்னு நினைச்சு கூட இந்த விஷயத்த வாய் விட்டு வெளியே சொல்லிடாதீங்க. மற்றவங்களோட பார்வையில நம்ம மேல படும்போது அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா இருந்தாலும் அது அப்படியே தடுத்து நிறுத்தப்படும். அதனால ரொம்ப ரகசியமா உங்களுக்குள்ளேயே இந்த விஷயத்த வச்சுக்கோங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்களா வந்து கேட்கும்போது கூட நீங்க எதையும் வெளிக்காட்டாம ரொம்ப அமைதியா சிரிச்சுட்டு மட்டும் போயிடுங்க. அந்த அமைதி தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சுட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போறீங்கன்னு கொஞ்ச நாள்ல நீங்களே கண் கூட பார்க்க போறீங்க. குரு பகவானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு தான் அந்த செருப்பு போடாத ஒரு ரகசிய வழிபாட்டை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இதை முழு மனசோட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம செஞ்சு முடிங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்க காலில் வந்து விழப்போகுது. இப்போ இந்த குறிப்பிட்ட நாள் எது, அதை எப்படி சரியா செய்யணுங்கிறத நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க ராசிநாதனான குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு இதை நீங்க செய்யணும். வியாழக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்து குளிச்சு முடிச்சிருங்க. உங்க வீட்டுல சாமி கும்பிட்டு நேரா உங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோயிலுக்கு செருப்பு போடாம வெறும் காலோட நடந்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது பழமையான சிவன் கோயிலுக்கோ போறது ரொம்ப விசேஷம். வண்டியில போனாலும் சரி, கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு வெறும் காலில் அந்த கோயில் மண்ணில் உங்க கால் படுற மாதிரி நடந்து உள்ள போங்க. மனசுக்குள்ள அந்த நீண்ட நாள் ஆசை என்னவோ அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. உள்ள போய் சாமி முன்னாடி மனம் முருகி வேண்டுங்க. இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், என் குடும்பமும் என் வாரிசுகளும் இனிமே நல்லா இருக்கணும், எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கணும்னு முழு நம்பிக்கையோட வேண்டுங்க. கோயில் பிரகாரத்தை செருப்பு இல்லாம வெறும் காலில் குறைஞ்சது 3 முறையாவது சுத்தி வாங்க. அப்படி நீங்க சுத்தி வரும்போது அந்த கோயில் மண்ணில் இருக்கிற அபரிமிதமான காந்த சக்தியும் தெய்வ சக்தியும் இந்த காலங்கள் வழியா உடம்புக்குள்ள ஏறத நீங்களே உணர்வீங்க. இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. நீங்க இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும். ஏதோ ஒரு பாரத்தை இறக்க வச்ச மாதிரி
அவ்வளவு லேசா உணர்வீங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குற மாயாஜாலம். நீங்க தொடங்குற எல்லா காரியமும் வெற்றியில முடியும். உங்க வீட்டை தேடி செல்வமும் பணமும் தானா வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டான்னு வாயடிச்சு போய் நிப்பாங்க. 7 தலைமுறைக்கும் எந்த குறையும் இல்லாம உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல நீங்க உருவாக்க போறீங்க. குரு பகவானோட முழுமையான ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ போறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா நல்லதையும் அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்குது. முழு நம்பிக்கையோட இதை செஞ்சு முடிங்க. உங்க வாழ்க்கை இனிமே பொற்காலம் தான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.